GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சூழ்ச்சி வளைப்பு பின்றதுல ரவியை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம ரெண்டு பேரும் இந்த வேலைக்கு முடிச்சுக்கலான்ற மாதிரி நான் உங்கள்கிட்ட பேசிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டு கரெக்டாக கையெழுத்து வாங்கும்போது வேற ஒரு பேப்பர் வச்சு உங்கள்கிட்ட கையெழுத்து வாங்கணும் எவ்வளோ பெரிய ஒரு அறம் இல்லாத செயல். கூகுளில் போய் தேடி பாருங்க. நாகா பீஸ் கமிட்டியில் அவர் செய்த வேலை என்னன்றது தெரியும். யார் அந்த சாருன்னு நான் கூட கேட்கலான்னு பார்த்தேன். ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்றாரு, அடுத்த அரை மணி நேரத்தில் வேற அங்கிருந்து ஒரு சார் பேசுறாரு, உடனே இந்த சாரு அந்த ட்விட்டை எடிட் பண்ணி போறாரு. இந்த குற்றம் தவிர்க்க படக்கூடாது, அந்த குற்றவாளி தண்டிக்கப்படணுன்றதுல மாற்று கருத்தே கிடையாது. பாலியல் குற்றச்சாட்டுக்கான பிரஜல் ரேவானாவுக்கு ஓட்டு கேட்டு மோடி வந்தாரு. அன்னைக்கு எங்க போன? வெக்கமா இல்லை உனக்கு? அன்னைக்கு போய் கேட்க வேண்டியதானே மோடியா? அதுக்கு சேர்த்து தான் அந்த சாட்டர்டேன்னு அன்னைக்கு சொன்னாரு. டிராமா பண்றான் அந்த ஆளு. பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் வேலுமணிக்கு தொடர்பு இருக்குன்னு சொன்னப்போ யாரோ அந்த பொண்ணு சொல்லுது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டான்னு சொல்லி அவங்க கட்சியும் சேர்ந்த ஒரு முன்னாள் அமைச்சர் ராமநாதபுரம் அமைச்சர் ஒருத்தர் சொன்னாங்க. ஒன்றும் கவலைப்படாதம்மா, நான் பார்த்துக்கிறேம்மா, நீ வாமா மெயின் ரோட்டுக்குன்னு ஒரு தலைவர் கூப்பிட்டார்ல, இவர்களெல்லாம் வச்சிட்டு இருக்காருல்ல சாரு எடப்பாடி சாரு. எடப்பாடி தான் அந்த சாரு. ஒரு கண்ணகி மாதிரி ஒரு பொண்ணை வேடம் மட்டும் கூட்டிகிட்டு வந்து அந்த பொண்ணு வந்து அழுகுது வண்டியில் ஏறமா. அந்த போலீஸ்கார் சொல்கிறார், ஏமா அழுகாதம்மா, பயப்படாத. இல்லைங்க நான் இவங்க கூட வரல, எனக்கு காசு கொடுத்தாங்க கூட்டிட்டு. இது எவ்வளோ பெரிய அசிங்கம், கேவலமா இல்லை? இப்படி உங்களுக்கு ஒரு போராட்டம் தேவையா? நக்கிரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திமுக சுற்றுச்சூழல் அணியின் மாநில துணைச் செயலாளர் செல்வகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஆளுநர் விவகாரம் தொடர்ந்து 3வது ஆண்டாக நீங்கள் அவரை அவமதிக்கிறீங்க. அவர் கேட்டபடி தேசிய கீதம் பாடினாதான் என்ன அப்படிங்கிறாங்க. அதாவது ரவி அவர்கள் நேற்று நடந்த அந்த நிகழ்வுன்றது ஒரு திட்டமிட்ட நிகழ்வு. அவர் வரும்போதே அவர் முடிவு பண்ணிட்டாரு. ஏன்னா கடந்த ஆண்டு என்ன செய்தாரோ அதையே தான் திருப்பி செய்திருக்கிறார். அதனால் புதிதாக இதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயத்தை மிகைப்படுத்தி சொல்ல விரும்புகிறார். அது என்னென்னா, தேசிய கீதத்தை அவமானப்படுத்துகிறார்கள் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு தேசப்பற்று இல்லை அப்படின்னு ஏதோ ஒரு இடத்துல ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு எதிராக தமிழகம் இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை அவர் கொண்டு வரத்துக்கு முயற்சி பண்ணுறார். இதற்கு பின்னால் அவர் ஒரு சூழ்ச்சி வளைப்பு பின்றதில் ரவியை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன். கடந்த காலங்களில் ஆளுநர் ரவி அவர்களுடைய செயலை பார்த்தீங்கன்னா, நாகா பேச்சுவார்த்தைக்கு அவரை போட்டிருந்தப்போ அவர் பண்ணியிருந்த வேலையை மட்டும் நான் சொல்கிறேன். ஒரு சின்ன, அதாவது 2 குழுக்களுக்கு இடையே, 2 அரசுக்கும் குழுக்களுக்கும் இடையமான பேச்சுவார்த்தையில் அவர்கள் தரப்பு நியாயத்தையும் இவர்களுடைய தரப்பு நியாயத்தையும் வச்சு ஒரு பொதுவாக ஒரு அறிக்கையை தயார் பண்ணி அந்த அறிக்கையில் கையெழுத்து போட்டு சமாதான பேச்சுவார்த்தை, அது ஒரு பீஸ் கமிட்டி, நாகா பீஸ் கமிட்டியில் இவர் இருந்திருக்கார். அவர்கள் தரப்பில் ஒரு சில விஷயங்களை சொல்கிறாங்க. அந்த சொன்ன விஷயங்களை மாறா திருத்தி உங்கள்கிட்ட பேசும்போது நான் 2 நாள் நல்லா பேசிட்டு வாங்க நல்லா இருக்கீங்களா, நம்ம 2 பேரும் இந்த வேலைக்கு முடிச்சுக்கலான்ற மாதிரி நான் உங்கள்கிட்ட பேசிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டு கரெக்டாக கையெழுத்து வாங்கும்போது வேற ஒரு பேப்பரை வச்சு உங்கள்கிட்ட கையெழுத்து வாங்கினா நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு அநீதி, எவ்வளோ பெரிய ஒரு அறம் இல்லாத செயல். இப்படி ஒரு அறமே இல்லாத ஒரு செயலை செய்து விட்டு வந்தவர் தான் ஆளுநர் ரவி. நீங்கள் கூகுளில் போய் தேடி பாருங்கள். நாகா பீஸ் கமிட்டியில் அவர் செய்த வேலை என்னன்றது தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவருடைய தொடர்ச்சியான நடவடிக்கைகள் இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய வரிப்பணத்தில் கிட்டத்தட்ட ஆண்டுக்கு 9 கோடிக்கு மேலே அவருக்கு தமிழக அரசு செலவு பண்ணுது. அவர் உட்காந்துருக்கிற சாப்பாடு முதற்கொண்டு, இருக்கக்கூடிய பங்களா முதற்கொண்டு, அவர் காருக்கு போடக்கூடிய டீசல் முதற்கொண்டு தமிழ்நாட்டு அரசாங்கம் எங்களுடைய வரிப்பணத்திலிருந்து எடுத்து அவருக்கு கொடுத்துட்ருக்கு. அதில் இவ்வளோ காசையும் செலவு செய்து கொண்டுக்கிட்டு மாநிலத்துக்கு எதிராக, இந்த தமிழ்தாய் வாழ்த்துக்கு எதிராக அவர் பேசக்கூடிய செயல்றது ஒரு மடைமாற்றும் செயல். தமிழ் மொழிக்கோ தமிழ்தாய் வாழ்த்துக்கோ நான் எதிரி இல்லைங்கிறாரு, அது மதிக்கிறாங்கிறாரு. அவர் ஏற்கனவே இது போல் பிரச்சனை வரும்போது தமிழ்தாய் வாழ்த்தை நான் நல்லா பாடுவேங்கிறது முதல்வருக்கே தெரியுங்கிறாரு அவர். அதாவது தமிழ்தாய் வாழ்த்துன்றது கிட்டத்தட்ட இன்றைக்கி நேற்று இல்லை, இந்த மண்ணில் கிட்டத்தட்ட 1969-70 காலகட்டத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த பாடலை கட்டாயமாக்கி பள்ளிகள்லையும் கல்லூரிகளிலும் எல்லா புதிய நிகழ்ச்சிகளிலும் ஒரு நிகழ்ச்சி தொடங்கும் போது இந்த பாடலை தமிழ்தாய் வாழ்த்தை பாடணுன்றது இந்த மாநிலத்துக்காகவும் இந்த மொழிக்காகவும் தலைவர் கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம். இது இந்த மக்களுடைய உணர்வோடு சம்பந்தப்பட்ட விஷயம். இப்படி இருக்கிற ஒரு விஷயத்தை முதல்ல ஸ்லாட்டர் பண்ணும். ஏன்னா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு பிரச்சனை வெஸ்ட் பெங்கால் நடந்திருக்கு. அவர்கள் பங்களா மகி பங்களா ஜோல்னு அவர்களுடைய ரவீந்திரநாத் தாகூர், அதனுடைய சிறப்பு என்னென்னா, தேசிய கீதத்தை எழுதின அதே ரவீந்திரநாத் தாகூர் தான் அந்த பாட்டையும் எழுதினவர். அந்த பாடலை பாடக்கூடாது, நீங்கள் முதல்ல தேசிய கீதத்தை பாடணும்னு வெஸ்ட் பெங்காலில் போய் அங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் மூலிமா பிரச்சனை பண்ணாங்க. அதனுடைய நோக்கம் என்ன? அந்த மக்களுக்கு, வங்காள மொழி பேசக்கூடிய மக்களுக்கு அவர்கள் மொழி சார்ந்து ஒரு உணர்ச்சி மிக்க ஒரு பாடலாக அவர்கள் வச்சுருக்காங்க. அது மாதிரி ஒரு ஸ்டேட்டும் வச்சுருக்கு. அங்கேயும் போய் இதே மாதிரி ஒரு பிரச்சனையை ஆளுநர் மூலிமா பண்ணாங்க.
ஸோ இதெல்லாம் பார்க்க வரும்போது நமக்கு தெரிகிற விஷயம் என்னென்னா, இவர்களுக்கு மாநில மொழிகளின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு. இவர் வந்து நான் தமிழை பாடுவேன், தமிழ் நான் பேசுவேன், திருக்குறள் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நடிப்பு. அவருக்கு முழுக்க முழுக்க இங்கே முதலில் தேசிய கீதம் பாட வேண்டும், தமிழ் மொழியை பின்னுக்கு தள்ள வேண்டும்னு ஒரு 50 ஆண்டுகால நடைமுறையை வந்து மாற்றணும்னு நினைக்கிறார்ல. முதல்ல தமிழ் தாய் வாழ்த்தெல்லாம் பாடிக்கிங்க, தேசிய கீதத்தையும் சேர்த்து பாடுங்க. ஒரு மரபு இருக்குல்ல, அதாவது ஒரு மரபு இருக்கு. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், அரசியலமைப்பு சட்டத்தின்படி தேசிய கீதத்தை மதிக்கணும் அப்படிங்கிறப்ப ஒரு கவர்னரா இருக்கிறவரு அதை ஃபாலோ பண்ணணும்ங்கிறது கான்ஸ்டிடியூஷன்ல தேசிய கீதத்தை மதிக்கணும்னு சொல்லியிருக்கு. தேசிய கீதத்தை எங்க பாடணும்னு சொல்லியிருக்கா? எல்லா மாநிலத்திலும் பாடப்படுதுங்கிறாரு. பொய்யான தகவல், மறுபடியும் பொய்யான தகவல் தான் இசைக்கிறாங்க. அதாவது மறுபடியும் பொய்யான தகவல். அதாவது தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குன்னு ஒரு மரபு இருக்கு. 50 ஆண்டு காலமா 53 ஆண்டு காலமா இந்த ஒரு பழக்கத்தை வச்சிருக்கோம். நம்ம தமிழ் தாய் வாழ்த்தை நம்ம ஒரு 50 வருஷத்துக்கு மேல முன்னாடி எல்லா நிகழ்ச்சிகளையும் பாடிட்டு இருக்கோம். முடிவில் வந்து தேசிய கீதம் இதை இசைக்கிறோம். இப்படி இருக்கிற ஒரு விஷயத்தை இவருடைய தனி சுயலாபத்துக்காக மொழி சார்ந்த ஒரு மக்களை பின்னுக்கு தள்ளுறதும் இல்லை அவர்களை சிரமப்படுத்துறது தான் இதனுடைய வேலை. நீங்கள் பேசும்போது சொன்னீங்க, முதல்ல ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அதில் வந்து இந்த மாதிரிலாம் உடன்பாடு ஏற்படும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணி கடைசியில் கையெழுத்து கொடுக்கும்போது வேறு ஸ்டேட்மெண்ட்டை வச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அவங்க தானே சொல்கிறாங்க, முன்கூட்டியே இது குறித்து நினைவூட்டப்பட்டோம், அங்கே வந்து இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. அதாவது முன்கூட்டியே யார் நினைவூட்ட, இவர் நினைவூட்டினதை விட்டுருங்க, நாங்கள் எங்களுடைய மரபை மாற்ற இந்த தமிழ்நாடு சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் பேரவைத் தலைவர் தான் வந்து அதுக்கான முழு அத்தாரிட்டி. ரொம்ப கேட்டுக்கொண்டாரு, சபாநாயகரையும் முதலமைச்சரையும் ரொம்ப பணிவுடன் கேட்டுக்கொண்டாரு. அப்படி இருந்தும் இவங்க அந்த மாதிரி சபாநாயகரை நான் மறுபடியும் திருப்பி கேட்கிறேன், அந்த மன்றத்தை பொறுத்தவரை சபாநாயகர் தான் உச்சபட்சம். நீங்க சபாநாயகரை முதலமைச்சராக இருந்தாலும் சரி, எதிர்கட்சி தலைவர்னா அவரை வணங்கி விட்டு தான் ஆரம்பிக்க வேண்டும். அதுதான் சபையினுடைய மரபு. அந்த சபைக்கென்று ஒரு மரபு இருக்கு. அந்த மரபை மாற்றணும் இல்லை வச்சுக்கணுன்றது முடிவெடுக்க வேண்டியது சபாநாயகர், கவர்னர் கிடையாது. இந்த சபாநாயகர் இவருடைய வேலை என்ன? கான்ஸ்டியூஷன் இவர் சொல்கிற அதே கான்ஸ்டியூஷனே சொல்கிறேன். கான்ஸ்டியூஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கான்ஸ்டியூஷனில் கவர்னருக்கான, அதாவது ஒரு டிஸ்கஷன் பேனல் வைப்பாங்க. கான்ஸ்டியூஷனில் கவர்னருக்கான அதிகாரங்கள் என்னன்றதை அந்த காலகட்டத்திலே கான்ஸ்டியூஷன் கிரியேட் பண்ண காலகட்டத்திலே பேசியிருக்காங்க. அப்பயே சொல்லியிருக்காங்க, எதுக்கு கவர்னர் இந்த மாநிலத்தில், ஒரு மாநிலத்தில் 2 அதிகாரமிக்க பதவி தேவையான்ற மாதிரி ஒரு விவாதம்லாம் வந்திருக்கு. அன்றைக்கே சொன்னது என்னென்னா, கவர்னர்ன்றது ஒரு நியமிக்கப்பட்ட பதவி, அந்த பதவிக்கு ஒரு சில பவர்ஸ் தான் கொடுக்க முடியும். பட் முதலமைச்சர்ன்றது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு எம்எல்ஏக்களால் முன்மொழிக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர், அவருக்கான பவர்ஸ்ன்றது ஜாஸ்தி. அதனால் இந்த மாநில பொறுத்த வரைக்கும், அந்த அசம்பிளியை பொறுத்த வரைக்கும் சபாநாயகர் சக்தி வாய்ந்தவர், அதுக்கு அடுத்து முதலமைச்சர் இருக்காங்க. இவர் வந்து ஒரு நியமிக்கப்பட்டது பதவியில் இருக்குன்றதை ரவி அடிக்கடி மறந்துடுறார். அவருடைய பிரச்சனையே என்னென்னா, மற்ற மாநிலங்களில் அவர் போட்ட ஸ்டெண்டெல்லாம் வேலைக்கு ஆச்சு, இங்கே வந்து வேலைக்கு ஆகலைன்றது தான் அவரோட பிரச்சனை. அதுக்கு அவர் எடுக்கிற ஸ்டெண்ட் தான் இந்த வெளிநடப்பு விவகாரம். இன்னொரு எக்ஸ்பதிவில் அவர் ஒன்று போடுறாரு, அதை வந்து மக்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒளிபரப்ப வேண்டியதானே, ஏன் அதை ஒளிபரப்பல? அந்த ட்விட்டர் 2 வாட்டி எடிட் பண்ணி போட்டார், அதை சொல்ல மறந்துட்டீங்களே. ஒரு ட்விட்டை போட்டுட்டு அதை உடனே திருப்பி ஒன்று போட்டார். யார் அந்த சாருன்னு நான் கூட கேட்கலான்னு பார்த்தேன். ஒரு ட்விட்டை போட்டுட்டு அவரை ஏற்கிறது வேற யாரோன்றது நல்லா தெளிவாக தெரியுதுல. ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்றாரு, அடுத்த அரை மணி நேரத்தில் வேற அங்கேருந்து ஒரு சார் பேசுகிறாரு, உடனே இந்த சாரு அந்த ட்விட்டை எடிட் பண்ணி போகிறார். இவர்கள் வேற ஒரு பகுதியிலேருந்து வேற சில ஆட்களால் இயக்கப்படுற ஆட்கள். இது ஒரு சும்மா முன்னாடி நின்று வேஷம் கட்டி ஆடிட்டு இருக்கார் ரவி. அவர் சொல்கிற விஷயங்கள் இந்த மாநிலத்துக்கு நிர்வாக அதாவது திமுக அரசு நிர்வாக சீர்கேடு, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இதெல்லாம் மூடி மறைக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு பாஜக மாநில தலைவர் சொல்கிறார். அதாவது தமிழ்நாடு அரசியலில் மறக்கடிக்கப்பட்ட தொடர்ச்சியாக அவர் மேலே ஒன்றிய அரசும் வந்து அவர் சொத்து சேர்த்ததாக சந்தேகப்படுது. அதனால் அவர் சம்மந்தப்பட்ட இடத்துல இன்கம் டேக்ஸ் ரெய்டு நடத்தியிருக்காங்க. அந்த நடத்தப்பட்ட ரெய்டு ஆட்களில் யாருன்னு பார்த்தீங்கன்னா நெருங்கிய உறவினர்கள். நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த சிவகுமார் ஆகட்டும், சத்ரபதி செந்தில் ஆகட்டும், இவர்களெல்லாம் நெருங்கிய உறவினர்கள். மனைவி பேரில், அகிலா பேரில் கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேலே ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் சொத்து வாங்குறதா சொல்லப்பட்டிருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் திசை திருப்பணும், தன்னை அவர் வந்து காப்பாற்றிக்கணும். அதுக்காக தான் நேற்று நடந்த நிகழ்வுகளில் கூட ரொம்ப இந்த நிகழ்ச்சியில் அவர் பொதுவாக ரவி சொல்கிற எந்த ஒரு இதுக்கும் அவர் வரமாட்டார். நேற்று ரவிக்கு ஒரு குத்து, தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ் தாய் வாழ்த்து பாடணும், தமிழ் தாய் வாழ்த்துக்கு ஒரு குத்துன்னு 2 பக்கமும் ஒரு நிலையை என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ஒரு குழப்ப மனநிலையில் இருக்கார். தொடர்ச்சியாக லைம் லைட்டுக்கு வரதுக்கான முயற்சிகளை தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு சாட்டையடி ஒரு ட்ராமா ஒன்று நடத்தினார், அது சக்ஸஸ் ஆகல. அது மிகப்பெரிய கேலிக்கும் கிண்டலுக்கும் உள்ளாயிருக்கு. ஒரு பெரிய ட்ரால் மெட்டீரியலாக அந்த சாட்டையடி நிகழ்ச்சி நடந்திருக்கு. அவருடைய கட்சி ஆட்களாலே, அவருடைய எம்எல்ஏ, அந்த கட்சியில் இருக்கிற மற்ற யாருமே அந்த சாட்டையடி நிகழ்ச்சியில் கலந்துக்கல. ஈவன் அந்த அவர் நடத்துகிற அந்த இடவே ஒரு சட்டமன்ற தொகுதி, வானதிக்கு சட்டமன்ற தொகுதியில் தான் அவர் அதை நடத்தியிருக்காரு. அந்த எம்எல்ஏவே கலந்துக்கல. அப்போ என்ன தெரியுது இதுலேருந்து? அந்த கட்சியில் அவருக்கான ஆதரவு இல்லை.
அவங்க ஆளக்கூடிய ஒன்றிய ஆட்சியில் இருக்கக்கூடிய இன்கம் டேக்ஸு இவர் சம்மந்தப்பட்ட ஆட்கள் இடத்துல ரெய்டு நடத்துகிறாங்க. பொதுமக்களால் மறக்கடிக்கப்பட்ட ஒரு தலைவர் ஏதோ முயற்சி பண்ணுறார். அவரை பற்றி பேசணுன்றதுக்காக இவ்வளவு நாள் ஆளுநர் ரவிக்கு எதிர்ப்பான ஒரு நிலைப்பாட்டில் இருந்ததை தான் நம்ம பார்த்தோம். இப்போ ஆளுநர் ரவிக்கு ஒரு குத்து, தமிழ்நாட்டு மக்களை வந்து திருப்திப்படுத்துறதுக்கு தமிழ்நாட்டுக்கு அந்த பாட்டையும் பாடுங்க இந்த பாட்டையும் பாடுங்கன்னு 2 பக்கமும் 2 குத்து குத்துறாரு. அண்ணா பல்கலை மாணவிக்கு அந்த கொடூரத்தை திசை திருப்பத்து தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. அது பேசு பொருளாகவே இருந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு போது இதை போட்டால் மறைஞ்சு போவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. சரி, அண்ணா பல்கலைக்கழகத்தை நடந்த அந்த ஒரு குற்றம்ன்றது ஒரு துன்பியல் சம்பவம், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. அரசு வந்து குற்றவாளியை உடனடியாக 3-4 மணி நேரத்துக்குள்ளே கைது பண்ணியிருக்காங்க. அவர் மேலே குற்ற நடவடிக்கை எடுத்து தொடர்ச்சியாக அதனுடைய அப்டேட்ஸு இப்போ பொதுவெளியில் பொதுத்தளத்தில் இருக்குது. எல்லா ஊடகங்களும் எல்லா பத்திரிகைகளும் அதை பற்றி எழுதியிருக்கு. அந்த குற்றவாளியை என்ன நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோன்றான். இதில் அந்த குற்றவாளிக்கு ஆதரவாக நடந்ததாக நான் பார்க்குறது என்ன பார்க்குறேன்னா, இந்த எஃப்ஐஆர் பொதுவெளியில் முதல்ல லீக் பண்ணது ஊடகங்கள். அந்த எஃப்ஐஆரை வரிக்கு வரி படித்தது வந்து அண்ணாமலை. அந்த பெண்ணுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் மிகப்பெரிய ஒரு இழுக்கை ஏற்படுத்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய தொடர்ச்சியாக அந்த குற்றச்சம்பவத்தை அவர் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கிறது இல்லை. நான் ஒன்று கேட்குறேன், பாஜகவில் ஆளக்கூடிய மாநிலங்களில் எவ்வளோ பாலியல் சம்பவங்கள் நடந்தது? அண்ணாமலை எங்கே போனார்? காஷ்மீரில் நடந்தப்போ, ஒரு சின்ன குழந்தைய நடந்தப்போ, யூபியில் நடந்தப்போ, யூபியில் இருக்கக்கூடிய ஐஐடி கான்பூரில் இவர்களுடைய பாஜக நிர்வாகி ஐடி நிர்வாகின்னு பதவியில் இருக்கிற ஒருத்தர் வந்து நடந்தப்போ போயிருந்தார். அன்றைக்கெல்லாம் அந்த மாநிலத்துக்கு ஓய்வு பெற்ற 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளை நடத்த வேண்டியதானே, அனுப்பிச்சு பார்க்க வேண்டியதானே, அந்த நாட்டில் என்ன நடந்ததுன்னு. ஏன் அந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான பாலியல் பிரச்சனைகள் நடந்ததுன்னு என்றைக்காவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு உடனடியாக ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸை அனுப்பிச்சிருக்கா? இல்லை ஒரு குழு அமைச்சிருக்கா? அதாவது பாஜக, அதாவது குற்றங்கள் அங்கொன்றும் இங்கொன்றும் நடந்திருக்கு. இந்த குற்றம் தவிர்க்க படக்கூடாது, அந்த குற்றவாளி தண்டிக்கப்படணுன்றதுல மாற்று கருத்தே கிடையாது. குற்றவாளி நிச்சயம் தண்டிக்கப்பட வேண்டும். அதில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எந்த இதுவும் கிடையாது. நாங்கள் அவரை காப்பாற்ற முயற்சி பண்ணால் நீங்கள் சொல்கிறதில் நியாயம் இருக்குது. அவர் மேலே தண்டனை எடுத்திருக்கு, காவல்துறை விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. நான் கேட்கறதுக்கு சொல்லுங்க, இதுக்கு முன்னாடி பாலியல் குற்றச்சாட்டுக்கான பிரஜல் ரேவானாவுக்கு ஓட்டு கேட்டு மோடி வந்தார். அன்றைக்கி எங்கே போன? வெக்கமா இல்லை உனக்கு? வெக்கமே கிடையாதா? அன்றைக்கி போய் கேட்க வேண்டியதானே மோடியை? நீ எப்போ ஒரு பாலியல் குற்றவாளிக்கு வந்து நீ வந்து ஓட்டு கேட்குற பாஜக சார்பா? தாமரையை தூக்கிட்டு வந்தீங்களா? அசிங்கமா இல்லை? தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்களும் தவறு செஞ்சுருக்கலாம், அதுக்கு சேர்த்து தான் அந்த சாட்டை அடின்னு அன்றைக்கி சொன்னார். சாட்டை அடி அன்னைக்கு சாட்டை அடியெல்லாம் அடியாங்க, அடித்தா வலிக்கவே வலிக்காதுங்க. ஒரு சாட்டையை வந்து ஃபிசிக்ஸ் படிச்சு வந்து அந்த நீளமான முளையில மொனம் படுற மாதிரி அடித்தா தான் வலிக்கும். அடிப்பகுதி அடிக்கிற மாதிரி இப்படி அடித்தா எப்படி வலிக்கும்? வலிக்கவே வலிக்காது. அது ஒரு மாட்டுக்கு இந்த கண்ணுக்குட்டி கட்டுற ஒரு பட்டுநூல் கயிறில் ஒரு கயிறை கொண்டாந்து செஞ்சுட்டு வந்து ட்ராமா பண்ணுறான் அந்த ஆள். கொஞ்சம் கூட வெக்கமான சூடு இல்லாமல் நடந்துக்கிறாரு. உடலை வருத்திக்கிட்டு அதை செஞ்சாரு. உடலையும் வரத்துல ஒன்றையும் வரத்துல. பார்த்தவனுக்கு தான் ஒரு 4 நாளுக்கு டிவியில் அதையே திருப்பி போட்டு கண்ணு வலி வந்தது தான் மிச்சம். யார் அந்த சார் அப்படிங்கிற இதை எழுதிக்கிட்டு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அவைக்கு வந்தாங்க. யார் அந்த சார்னா அதான் கேட்டிருப்பாங்களா இருக்கும். இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் வேலுமணிக்கு தொடர்பு இருக்குன்னு சொன்னப்போ எல்லாரும் கேட்டாங்க, யாரோ ஒரு அந்த பொண்ணு சொல்லுது. அந்த சாரு யாருன்னு தெரியல. அவருடைய கட்சியினுடைய ஒரு முன்னாள் அமைச்சரை ஒரு நடிகை வந்து தொடர்ச்சியாக வந்து அசெம்பிளி வரைக்கும் வந்து புகார் கொடுத்தாங்க. இந்த மாதிரி வந்து என்கிட்ட என் பணத்தை வாங்கிக்கிட்டாரு, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றிட்டாருன்னு சொல்லி அவங்க கட்சியும் சேர்ந்த ஒரு முன்னாள் அமைச்சர் ராமநாதபுரம் அமைச்சரை ஒருத்தரை சொன்னாங்க. அந்த அமைச்சரை இன்னும் பதவியில் வச்சுருக்கிறது யார்? அந்த சாரு. வாமா மெயின் ரோட்டுக்கு, ஒன்றும் கவலைப்படாதம்மா நான் பார்த்துக்கிறேம்மா, நீ வாமா மெயின் ரோட்டுக்குன்னு ஒரு தலைவர் கூப்பிட்டார்ல. இன்றைக்கி வரைக்கும் அந்த கட்சியில் அவர் பொறுப்பில் இருக்கார்ல. இவர்களெல்லாம் வச்சிட்டு இருக்கார்ல சாரு, எடப்பாடி சாரு. எடப்பாடி தான் அந்த சாரு. எடப்பாடி தான் அந்த சாரு. யார் அந்த சாருன்னு கேட்டாங்கன்னா, இந்த நான் சொன்ன குற்றச்சாட்டுகள் எல்லாம் தெரிந்தும் இந்த அமைச்சர்களையும் முன்னாள் அமைச்சர்களையும் கட்சி பொறுப்பில் இன்னைக்கு வரைக்கும் வச்சிட்டு இருக்காரு பார்த்தீங்களா, அந்த சாரு எடப்பாடி. நீதி கிடைக்கிற வரைக்கும் விட மாட்டோங்கிறாங்க. அதுதான் நானும் அதை தான் சொல்கிறேன். நீதி கிடைக்கணும் கண்டிப்பாக. அந்த பொண்ணுக்கு மலேசியாவிலேருந்து ஒரு பொண்ணு வந்து அவருடைய அமைச்சர் மேலே மணிகண்டன் மேலே ஒரு புகார் கொடுத்ததில்ல, அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும். ராயபுரத்தில் இருக்கிற சிந்துக்கு நீதி கிடைக்கணும். இவர்களுக்கெல்லாம் நீதி கிடைக்கணும். நானும் அதை வலியுறுத்துகிறேன். இல்லை, இவ்வளோ பெரிய ஒரு அநீதி நடந்திருக்கு அப்படிங்கிறப்ப
முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ அமைச்சரோ வாய் திறக்காமல் இருக்காங்க. என்ன வாயை திறக்கல? இந்த விவகாரத்தில் காவல்துறை இந்த வழக்கை வந்து, அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். அதான் அவங்க தமிழிசை வைக்கிற குற்றச்சாட்டு. அதான் அதாவது அங்கேருந்து நீங்கள் மத்தியிலேருந்து ஒரு குழு அனுப்புறீங்க. அந்த குழு வந்து முதல்ல யாரை சந்திச்சிருக்கணும்? இந்த குழு இங்கே இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அவர்கள் தனிப்பட்ட முறையில் அவர்கள் விசாரணையை மேற்கொள்கிறார்கள். அந்த விசாரணையுடைய அறிக்கையை எங்ககிட்ட ஏதாவது பகிர்ந்துக்கிட்டீங்களா? எங்ககிட்ட வந்து இந்த மாதிரி நாங்கள் விசாரிச்சிருக்கோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நேராக அதை தூக்கிட்டு எங்கே போகிறீங்க? ஆளுநர் மாளிகை போகிறீங்க. ரவியை பார்த்து டிஸ்கஸ் பண்ணுறீங்க. ஃபர்தராக இதுதான் கிடச்சிது, ஒன்றுமே இல்லை, இந்த பிரச்சனையில் ஒரு தப்புமே இருக்கிற மாதிரி தெரியல, அவன் ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டராக இருந்திருக்கான் பொழுது இந்த மாதிரி ஒரு தவறு நடந்திருக்கு, இதில் எந்த வகையிலையும் அரசை எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியலன்னு போய் அவர்கிட்ட ஆளுநர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு போனதை தான் நான் பார்க்குறேன். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் முதல்வரோ துணை முதல்வரோ இதன் பற்றி என்ன சொல்ல முடியும்? இதில் பதில் சொல்ற நேர்மையான விசாரணை நடைபெற்று கொண்டு இருக்கிறது. தமிழிசை என்ன சொல்கிறாங்க? அவங்க சொல்கிறாங்க, பாஜகக்காரங்க, தமிழ் மண்ணில் ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு அநீதி நடந்திருக்கு, ஒரு சகோதரனாக நான் கடைசி வரைக்கும் துணை நின்று நீதியை பெற்று தருவேன் அப்படின்னு முதலமைச்சர் சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் காவல்துறை ஆணையர் வந்து முதலாக இந்த வழக்கு இவ்வளோ பெரிய பேசு பொருளாக ஆவரணும்னு நினச்சி ஒரு சில பேர் வந்து அதை ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி யார் டவுன்லோட் பண்ணி இது எப்படி லீக் ஆச்சுன்றது ஆல்ரெடி வெளியில் வந்துருச்சு. அதாவது வந்து முதல்ல சொன்னது வந்து ஆளுந்தரப்புலேருந்து ஏதோ லீக் பண்ணதாக சொன்னாங்க, காவல் நிலையத்திலேருந்து லீக் ஆனதாக சொன்னாங்க. இந்த லீக் பண்ணவங்களுக்கு மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி போராடினாங்க. கடைசியில் ஒரு தெளிவான ஒரு விஷயம் வந்துருச்சு. இந்த லீக் பண்ணது யாருன்னா அந்த சர்வர்லேருந்து ஒரு 14 பேர் அதை டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. இப்போ கோர்ட் வந்து சொல்லியிருக்கு. மறுபடியும் திருப்பி சொல்கிறேன், ஒரு தவறான தகவலை பரப்புகிறாங்க. ஜட்ஜு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு 25 லட்ச ரூபா ஃபைன் போட்டாங்க, 25 லட்ச ரூபா அந்த பாதிக்கப்பட்ட பெண் தரப்புக்கு கொடுக்க சொல்லிட்டாங்கன்னு நீதிபதி அவரோட உத்தரவில் தெளிவாக சொல்லியிருக்காரு. இந்த 25 லட்ச ரூபா பணத்தை யார் கொடுக்கணும்னா இந்த எஃப்ஐஆர் லீக் ஆனது, இந்த எஃப்ஐஆர் லீக் ஆனதுனால தான் இந்த பிரச்சனையே ஆரம்பிச்சுது. இந்த எஃப்ஐஆர் லீக் பண்ணதுக்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தாலோ அவர்களிடமிருந்து வசூல் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. நான் கேட்குறேன், இந்த எஃப்ஐஆர் லீக் பண்ணது சென்ட்ரலில் இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம்லேருந்து லீக் ஆனதாக சொல்கிறாங்க. அப்போ அவங்கள்ட்ட மத்திய அரசுகிட்டேருந்து இந்த பணத்தை வாங்கி கொடுக்கணுமா? இதை பொதுவெளியில் படித்த ஒரு சில ஊடகங்களை சேர்ந்த அவங்கள பண்ணணுமா? பொதுவெளியில் அந்த எஃப்ஐஆரை இன்ச்சு பை இன்ச்சாக அந்த பெண்ணுக்கு இழுக்கு ஏற்படுத்துகிற மாதிரி படித்தார்ல, அவர்கிட்டேருந்து வசூல் பண்ணணுமா? யார்கிட்டேருந்து வசூல் பண்ணணும்? இப்படி இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் தன்னால் முடிஞ்ச எல்லா குழப்பங்களையும் கொண்டு வந்துட்டாங்க. அந்த மாதிரி ஒரு குழப்பம் ஏற்பட்ட பிறகு தான் சிசிபி அருண் அவர்கள் வந்து பொதுவெளியில் வந்து அதை பற்றி பேசுகிறார். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, இது எப்படி லீக் பண்ணியிருக்கலான்றத பேசுகிறாங்க. உடனடியாக என்ன சொல்கிறாங்கன்னா அருண் ஆணையர் மேலேயே திருப்பிட்டு போகிறாங்க. அவர் வந்து அந்த இதை வந்து திசை மாற்றுறாரு, அவர் வந்து தவறு செஞ்சுட்டாருன்னு. இதுக்கு பேசு பொருளாக ஆனதுக்கு மூல காரணமே அந்த எஃப்ஐஆர் வெளியில் வந்தது தான். அதற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அதற்கு கிரிமினல் நடவடிக்கை எடுக்கணும். அந்த எஃப்ஐஆரை பொது வெளியில் படித்ததற்காக அவர் மேலே கிரிமினல் நடவடிக்கை எடுக்கலாம். போராட்டம், ஆர்ப்பாட்டம், இந்த பேரணி இதுக்கெல்லாம் வந்து அனுமதி கொடுக்க மாட்டேங்குது தமிழ்நாடு காவல்துறை. அறிவிக்கப்படாத அவசர நிலை இருக்குங்கிறாங்க. யார் சொல்கிறது? தமிழிசை சொல்கிறாங்க, கூட்டணியில் இருக்கிற கேபிஏ சொல்கிறாரு. அதாவது இவர்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், அமைதி வகையில் அகிம்சை வழியில் போராட வந்த விவசாயிகளை எப்படி இந்த ஒன்றிய அரசாங்கம் நடத்துச்சுன்றதை பார்த்தோம். அவர்கள் அனுமதிக்கவே இல்லை போராட்டத்துக்கு. டெல்லியை நெருங்கவே விடலை. அவர்களை பல வகையில் கண்ணீர் புகை கொண்ட வீசுறது, அவர்கள் பெண்களை அடிக்கிறதுன்னு மிகப்பெரிய வன்முறை காடாக மாற்றி ஒரு போராட்டத்துக்கு ஜனநாயக வழியில் ஒரு நியாயமான ஒரு விஷயத்துக்கு கூட போராடாத அனுமதிக்காக தான் ஒன்றிய அரசாங்கம். இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இவர்கள் போராட அனுமதிக்காமலாம் இல்லை, இவர்கள் போராட அனுமதிக்கப்படுகிறார்கள். ஆனால் எங்கே போராட்டம் நடத்துறதுன்னு ஒரு சில அன்புமணி போராட்டம் பண்ண சௌமியா அன்புமணிக்கு என்ன சொல்லிச்சு கோர்ட்டு? காரை விட்டு இறங்க விடல, அப்படியே தூக்கிட்டு போறீங்க. பாட்டாளி மக்கள் நீதிமன்றத்தை மதிக்கிறீங்கல்ல, இந்த கட்சிகள் எல்லாம் நீதிமன்றத்தை மதிக்கிறது இல்லை. நீதிமன்றத்தில் போய் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு வழக்கு தொடுத்தாங்கல்ல, அந்த வழக்கு தொடுத்ததுக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்ன சொன்னாங்க? இந்த விசாரணை என்பது நடந்து கொண்டு இருக்குது, நீங்கள் தேவையில்லாமல் இதை அரசியலாக்காதீங்கன்னு சொல்லி உடனடியாக திருப்பி அனுப்பிச்சாங்கல்ல. இந்த வழக்குன்றது விசாரணைன்றது நேர்மையாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. நான் திருப்பி வரேன், நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கு வரேன். போராட்டம் நடைபெறக்கூடிய இடம் என்று ஒன்று இருக்குது. இன்றைக்கி வந்து குஷ்பு வந்து சிம்மக்கல்லில் போய் போராடுறாங்க. மதுரையில் ட்ராமா ஆர்டிஸ்டெல்லாம் கூட்டிகிட்டு போய் ஒரு வாடகை கொடுத்து அவங்கள கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணு அழுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு கண்ணகி மாதிரி ஒரு பொண்ணை வேடம் மட்டும் கூட்டிகிட்டு வந்து அந்த பொண்ணு வந்து அழுகுது வண்டியில் ஏறமா. அந்த போலீஸ்கார் சொல்கிறார், ஏம்மா அழுகாதம்மா, பயப்படாத, சாயங்காலம் உன்னை வீட்டில் விட்டுருவோம், நீ பயப்படாதம்மா. நான் இல்லைங்க, நான் இவங்க கூட வரல, எனக்கு காசு கொடுத்தாங்க கூட்டிகிட்டு. இது எவ்வளோ பெரிய அசிங்கம், கேவலமா இல்லை? இப்படி உங்களுக்கு ஒரு போராட்டம் தேவையா?
மக்கள் பிரச்சனைக்கு போராடுறதுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளுக்காக போராடாமல் நாடக நடிகர்களை கூட்டிகிட்டு வந்து ஒரு போராட்டம் நடத்துகிறீங்க. நடத்திட்டு என்ன கேட்குறீங்க? எங்களை கொண்டு போய் அந்த மண்டபத்தில் வச்சாங்க. சிம்மக்கல்லில் போராட்டம் நடத்துகிறவங்கள கொண்டு போய் திருச்சியிலே வைக்க முடியும்? அதுக்கு அருகில் சிம்மக்கல்லே ஒரு மிக குறுகிய பகுதி. நீங்கள் வந்து போராட்டம் நடத்துறீங்க, உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு மண்டபத்தில் தான் கொண்டு போய் அடக்க முடியும். வேண்டுமென்று ஆட்டு மந்தையில் போய் அடைக்கிறீங்கிறாங்க. ஆடு அவங்க மாநில தலைவர் இல்லை, அதனால் அனுப்பிச்சி வச்சோன்னு வைங்க. வள்ளுவர் கோட்டத்தில் போராடுறவர்களை வள்ளுவர் கோட்டத்துக்கு சுற்றி இருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடங்களையோ எங்கேயோ தான் வைக்க முடியும். இந்த டிஎம்எஸ் வாசலில் போராடுறவங்கள இந்த பின்னாடி இருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடங்களில் வைப்பாங்க. இதுதான் நடைமுறை. இவர்களை கொண்டு போய் ஸ்ரீவாரி மண்டபம் மாதிரி ஒரு ஃபுல் ஏசி மண்டபத்தில் வச்சு மதியானம் குஷ்பு வந்து ஃப்ரூட் சாலட் கேட்டிருக்காங்க. எங்கே ஃப்ரூட் சாலடுக்கு போவாங்க? அவங்களுக்கு இருக்கிற படிக்காசில் என்ன காவல்துறையால் கொடுக்க முடியுமோ அதுதான் கொடுக்க முடியும். இவர்கள் வெற்றி விளம்பரத்துக்காக ஒரு போராட்டம் நடத்தும் போது அந்த போராட்டத்தை வந்து மக்களே அதுக்கு ஆதரவு கிடையாது. இவர்கள் கட்சியை சார்ந்தவர்களே ஆதரவு இல்லை. விளம்பரத்துக்காக நாங்கள் செய்யலைங்கிறாங்க. அதே மேடையில் குஷ்பு பேசும்பொழுது விளம்பரத்துக்காக நாங்கள் செய்யலை, பெண்ணுக்கு நீதி கிடைக்கணும், நானும் ஒரு பெண். அதில் அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீங்கள் மறந்துட்டீங்க. பெண்களுக்கு சுயமரியாதையை கட்டுக்கு தந்தவரே தலைவர் கலைஞர் சொன்னாங்க. கலைஞர் இருந்தப்போ நல்லா இருந்தது, இப்போ நல்லா இல்லைங்கிறாங்க. பெண்கள் மீது மரியாதை சுயமரியாதை எல்லாமே கலைஞர் ரொம்ப நல்லது, இப்போ சரியில்லை. ஒரு காலகட்டத்தில் இந்த கட்சியில் கொஞ்ச நாள் இருந்ததுனால அவங்க வந்து உடனடியாக அவங்க உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த உண்மை வந்துருச்சு. சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் வந்து மைக் ஆஃப் பண்ண உடனே பதிலுக்கு ஏதோ ஒன்று சொல்லணுமேன்றதுக்காக இந்த அரசின் மீது காழ்ப்புணர்ச்சியில் ஏதோ ஒன்று சொல்ல வராங்க. அதாவது வந்து இந்த ஒட்டுமொத்த போராட்டங்களுக்கு தடையே இல்லை. நியாயமான விஷயங்களுக்கு அதற்காக ஒதுக்கப்பட்ட இடங்களில் காவல்துறை அனுமதி பெற்று போராடுங்கள். உங்களுக்கு கிடைக்கலன்னா கோர்ட்டில் போய் பர்மிஷன் வாங்கி. ஆர்எஸ்எஸ் பேரணி மத கலவரத்தை உண்டாக்குறதுக்காக தடை செய்யறோம்னு நாங்கள் கொடுக்கல, நீங்கள் போய் கோர்ட்டில் கேட்குறீங்க. கோர்ட் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் இது சொல்கிறான், இதெல்லாம் நீங்கள் செய்யணும், நீங்கள் வந்து மதம் சார்ந்த கோஷங்களை எழுப்பக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. முன்னாடி சொன்னால் பரவாயில்ல, கடைசி நேரத்தில் அனுமதி இல்லைன்னு சொல்கிறீங்க, கடைசி நேரத்தில் போய் கோர்ட்டில் நிற்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் முத நாள் பர்மிஷனுக்கு இன்றைக்கி தான் வந்து கேட்குறீங்க. என்ன கேட்குறாங்களோ காவல்துறை ஆயணுங்கள, காவல்துறை வந்து ஆய்ந்து தான் நடவடிக்கை எடுக்க முடியும். சிம்மக்கல் மாதிரி ஒரு பகுதியில் எவ்வளோ டிராஃபிக் வரும், நீங்கள் எத்தனை பேர் வருவீங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஒரு போராட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா 5 பேர் வரீங்க, ஒரு போராட்டத்துக்கு 20 பேர் வரீங்க, ஒரு போராட்டத்துக்கு 50 பஸ்ஸு கூட எடுக்க முடியல. நான்லாம் வந்து கோவையில் ஒரு போராட்டத்தை பார்த்தேன், பிஜேபி வந்து நடத்துதுன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி அர்ஜுன் சம்பத் அறிவிச்சிருந்தாரு. மொத்தமாக ஒரு டிரைவருக்கு இவரெல்லாம் கூப்பிட்டு 4 பேருக்கு போராட்டம் பண்ண வந்தாங்க. அரசுக்கு தான் நட்டம். 4 பஸ் எடுத்துகிட்டு போய் நின்னா 4 பேர் வராங்க. இவங்க என்ன பண்ண போகிறாங்க, எத்தனை பேர் வர போகிறாங்க, எந்த இடத்த சூழ்நிலை நீங்கள் சொல்லுங்கள். எங்களுக்கு இன்றைக்கி காசு கொடுத்து கூட்டிகிட்டு வர ஆள் இல்லை அப்படின்னா சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி வாகனங்களை ரெடி பண்ணுறோம், மண்டபங்களை அடுத்த முறை ஆடு கூட அடைக்காமல் கொஞ்சம் ஒரு நல்ல இடங்களா பார்ப்போம். இந்த விஷயத்தை வந்து அரசியலாக்க வேண்டாம்னு சொல்கிறீங்க, கோர்ட்டும் அந்த மாதிரி சொல்லியிருக்கு. இருந்தாலும் அதிமுக வந்து இந்த விவகாரத்தை சும்மா விட போகிறதில்ல அப்படிங்க. நாங்களும் விட போகிறதில்லை. சிந்து எங்கே இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சி சிந்துக்கு அப்பாவை சேர்த்து வைக்கிறதா எங்களோட விட போகிறதில்லை போராட்டம். அதைத்தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர்களுக்கு வந்து உண்மையிலேயே யார் அந்த சார்ன்றதுக்கு நான் ஆரம்பத்திலே போட்டேன். பொள்ளாச்சி பாலியல் வழக்கிலையும், ஜெயக்குமாரால் பாதிக்கப்பட்ட பொண்ணின் வழக்கிலையும், மணிகண்டனால் பாதிக்கப்பட்ட பொண்ணினோட வழக்கிலையும் வாயை மூடி கூட்டியிருந்த அந்த சார் எடப்பாடி. யார் அந்த சார்? எடப்பாடி. திருப்பி சொல்கிறேன், அந்த சாரே எடப்பாடி தான். கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.